சென்னை அண்ணா சாலை 30 வருஷத்துக்கு முன்னால பேரு சஃபயர் அப்படின்னு. சஃபயர் தியேட்டர் வந்து 1964 ஓபன் ஆனது. சஃபயர் தியேட்டர் இந்தியாவின் முதல் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர். இந்த தியேட்டரு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அண்ணா மேம்பாலம் கிடையாது. முதல் படமா கிளியோபாட்ரா ரிலீஸ் பண்றாங்க. தியேட்டருக்கு வந்துட்டு ஒரு சொபிஸ்டிகேட்டட் தியேட்டர் அப்படின்னு வாங்க, கொஞ்சம் ஆடம்பரமான மக்கள் மட்டுமே வந்து போற மாதிரியான ஒரு தியேட்டர். தியேட்டருடைய கொள்கை வந்து வெறும் ஹாலிவுட் படம் மட்டும்தான் ரிலீஸ் பண்றது. அது ரொம்ப உறுதியா இருந்தாங்க. சரி, இப்ப தியேட்டர் பத்தி, அந்த தியேட்டர் என்ன மல்டிபிளெக்ஸ் அப்படின்னாக்கா ப்ளூ டைமண்ட். இந்த ப்ளூ டைமண்ட்ல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 9 மணி வரைக்கும் நினைக்கிறேன் கண்டினியூஸா படம். ஒரு படம் ஓடும், அதனுடைய இன்டர்வல் வரும்போது ஒரு 10 நிமிஷம் கேப் வைப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு வர படம் மறுபடியும் தொடரும். படம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் 10 நிமிஷம் தான் கேப். அதுக்கு மேல எமரால்டுன்னு ஒரு தியேட்டர். அந்த தியேட்டருக்குள்ள போனோம்னாக்கா அது ஏதோ கட்டணும்ன்றதுக்கு மாதிரி கட்டின மாதிரி இருக்கும். அது தியேட்டர் உள்ள சீட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமா, சும்மா ஒரு பிளைவுட்ல கொஞ்சோண்டு ஸ்பாஞ்சு வச்சு மேல ஒரு ரெக்ஸின் போட்டு ஆணி அடிச்சிருக்கும் சுத்திலும். எமரால்டுல வாய்ப்பு இருந்தா ரிலீஸ். இப்போ சஃபயர் தியேட்டர் பார்ப்போம், அதுல என்ன சிறப்பு அப்படின்ட்டு. சஃபயர் தியேட்டர் வந்துட்டு கிரவுண்ட் லெவல்ல சாதாரணமா மற்ற தியேட்டர்ல இருக்கிற மாதிரியே ஃபுல்லா கேப். அதுக்கு மேல அதாவது ஒரு 3 கேபின் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஒரு கேபின் இருக்கும், நடுவுல வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஆபரேட்டர் ரூம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு 2 கேபின் இருக்கும். இந்த கேபின் அப்படின்னா என்னன்னாக்கா, நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு படம் பாக்குற மாதிரி ஃபுல்லா உள்ள சோஃபா செட் ரொம்ப ஆடம்பரமா இருக்கும். நினைச்ச நேரம் நீங்களா கதை திறந்து வெளியே போகலாம், போயிட்டு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம், உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இல்ல, அதுக்குள்ள நீங்களே உட்காந்து அரட்டை அடிச்சாலும் அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அந்த மாதிரி 3 கேபின் இருக்கும். அதுக்கும் மேல ஒரு பால்கனி. மேல இருந்து படம் பாக்குறவங்க கொஞ்சம் கீழே அப்படி குனிஞ்ச மாதிரி பார்க்கணும், அவ்வளவு ஹைட் இருக்கும் அது. அப்ப பாத்தீங்கன்னா சைட்ல ப்ளூ டைமண்ட் தியேட்டர் தாராளமா இருக்கலாம், அதுக்கு மேல எமரால்டு தியேட்டர். ஏன்னா ரெண்டும் வந்துட்டு 300 சீட்டு தான் இருக்கும். 280 300 அப்படிதான் இருக்கும். வேற எந்த டிக்கெட்ல நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அங்க தமிழ் படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவோ முட்டி முதலாக எம்ஜிஆர் படமும் சரி, சிவாஜி படமும் சரி அங்க ரிலீஸ் ஆனதே கிடையாது. இந்த 16 வயதுல படம் வந்தப்போ பாரதி ராஜா மேல ஒரு கிரேஸ். கிடைக்க போகிற அங்க ரிலீஸ் பண்ணலாமான்னு பார்த்தாங்க, அவன் ஆசையே இல்லை. அதுக்கப்புறம் வந்து புதிய வார்ப்புகள் நடக்கல, சிகப்பு ரோஜாக்கள் முடியல. கடைசியில மனசு இறங்கி ஃபுல்லா அந்த டவுன் அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுனால நிறம் மாறாத பூக்கள் படத்தை ரிலீஸ் பண்ண அவன் கேட்ட நேரம், பாரதி ராஜாவுக்கு கேட்ட நேரம். அந்த பாரதி ராஜா எடுத்த படங்கள்லயே அது ஒண்ணுதான் அட்டர் ஃபிளாப். 1964 ஓபன் பண்ணி 94 கபடி ஏறம் பண்ணிட்டு இந்த தியேட்டர்ல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது நிஜமா பொய்யா எனக்கு தெரியாது. அந்த காலத்துல வந்துட்டு லுங்கி கட்டிட்டு போனா யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு தியேட்டர். அங்க ஜென்டில்மேன் படம் ரிலீஸ் ஆச்சு 91 92 நினைக்கிறேன். தியேட்டர்ல கூட்டம் அலம் போகுது. அப்போ அந்த சிக்கு புக்கு ரயில் பாட்டு வந்தது. பாட்டு முடிஞ்ச உடனே மக்கள் மொத்தமா எழுந்துட்டு ஒரே குச்சல், ஒன்ஸ் அகைன் தியேட்டர்ல படத்தை நிறுத்திட்டு ஒரு பாட்டை திருப்பி ரிப்பீட் போடுவாங்களா, தீராஜி கவுண்ட் பண்ணி ஜெயராம் கவுண்ட் பண்ணி இப்படி மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தியேட்டர் போற மாடல்களா இருந்தாங்க. அது நடக்கும். நீ நடக்குமா? நடந்தது. ஆபரேட்டர் படத்தை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் போட்டுருந்து பார்த்தான். மேனேஜ்மெண்ட்டுக்கு போன் பண்ணான். சரி போட்டு தொலைப்பா, என்ன பண்றது, தியேட்டர்ல பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம பேரு நல்ல ஒரு பேர் வச்சிருக்கோம் நம்ம தியேட்டருக்கு, பிரச்சனை வந்துடக்கூடாது. சஃபயர் தியேட்டர்ல ஒரு பாட்டை ரீப்ளே பண்ணிருக்கோம். இது ஒரு ரெக்கார்ட். இப்ப இந்த பக்கம் வருவோம். 93 ராஜஸ்தான் போறேன். ராஜஸ்தான்ல ஒரு இன்டீரியர் கிராமம், ரிமோட் கிராமம். அந்த கிராமத்துல போயிட்டு அந்த ஒரு கிராமவாசி, ஹிந்தி தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என் கூட அந்த வந்த சென்னை வாசி நண்பர் ஒருத்தர், அவர் வீட்டு திருமணத்துக்காக தான் போயிருந்தேன். இது மாதிரி எங்க இருந்து வர்றாங்கன்னு கேட்கப்போ அவர் சொன்னாரு, மெட்ராஸ்ல இருந்து வர்றாரு. ஓ மதராசியா, உங்க ஊர்ல எம்ஜிஆர் ரொம்ப ஃபேமஸ்ல? ஆமாங்க, எம்ஜிஆர் ரொம்ப ஃபேமஸ். நான் உடனே மனசுக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா நினைச்சுக்கிட்டேன், என்னடா இது எம்ஜிஆர் இவ்வளவு தூரம் வரைக்கும் ரீச் ஆயிருக்கிறாரு. அப்புறம் அந்த ஆளு ஒரு பிட்ட போட்டாரு. அந்த படத்துல எது ஜென்டில்மேன்ல செக் புக்ல அவர் என்னமா டான்ஸ் ஆடி இருக்காரு. ஆனா பாவி, அது எம்ஜிஆர் பிரபுதேவா. எம்ஜிஆர் செத்து ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் வந்த படம் அது. பாருங்க, எம்ஜிஆர் முகம் தெரியாம ரீச் ஆயிருக்காரு, பிரபுதேவா பேர் தெரியாம ரீச் ஆயிருக்காரு. 2 பேரும் எப்படி போய் சேர்ந்திருக்காங்க பாருங்க மக்கள் மத்தியில. எம்ஜிஆர் வந்து ஒரு 136 படம் ஹீரோ கிட்ட நடிச்சிருக்காரு, ஹீரோ மாதிரி மெயின் ரோல்ல நடிச்சிருக்காரு. பிரபுதேவா வெறும் 56 படம் தான் நடிச்சு. அதனால தலை தெரிஞ்செல்லாம் சேர்த்தோம்னாக்கா வரும். எம்ஜிஆர் ஒரு 37 வருஷத்துக்கு தான் சினிமா விட்டு வெளியே. இவர் பிரபுதேவா இன்னும் நீடிச்சு போயிட்டு இருக்காரு. மக்களே, பிரபுதேவா வேற, எம்ஜிஆர் வேற.